ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த டின்னருக்கு தேவையான கறி மசாலா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அடுத்தது சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சுங்க. இந்த சைடு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வெங்காயம், தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, என்ன டின்னருன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், கறி மசாலா, இலை, பிரிஞ்சி எல்லாமே போட்டாச்சுங்க. பிரிஞ்சி இலை எல்லாமே இப்போ போட்டுட்டு அது வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயமும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேவி தான் செய்ய போகிறேன் சிக்கனை வச்சு. இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி தாங்க. இப்போ வாங்க வெங்காயம் 2 வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டோங்க. இது பார்ட் 1 வீடியோ, சரிங்களா? பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணி போடுறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை பாருங்கள், இட்லி அவிச்சு வச்சுருக்கேன் நைட்டுக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. சிக்கன் கிரேவி, அதாவது திக்கான ஒரு சிக்கன் கிரேவியும் இந்த இட்லியும் தாங்க நாங்கள் நைட் டின்னர் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றத்தையும் காமிச்சா லாங்காக போகும் வீடியோ, அதனால் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு மெதுவான, அதாவது பஞ்சு போல் இட்லியும் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியும் தான் இன்றைக்கி நைட்டு நாங்கள் டின்னராக சாப்பிட்றோம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை இந்த டிஷ் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் நான் தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேங்க. ஏன்னா இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? திக்காக கேட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் திக்காக செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு மாதிரி வருது. இது சப்பாத்திக்கு ஓனால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு, இட்லிக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவும் ப்ளஸ் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து ஒரு சிக்கன் கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் நான் சேர்த்துருக்கேன். என்னன்றது பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த சீக்ரெட் பொருள் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள். பாய்.